ஜேர்னி பற்றி பார்க்கலாம். ஸ்கிப்பிங்கில் என்ன ஜேர்னி இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் இப்போ வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். என்னுடைய இனிஷியல் ஸ்டேஜ் இப்படி தான் இருந்துச்சு ஸ்கிப்பிங்கில். எனக்கு சுத்தமாக ஸ்கிப்பிங் வரவே வராது. அதனால் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அந்த ரோப்பை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் நேரம், அந்த பக்கம் கொஞ்சம் நேரம், அந்த மாதிரி தான் நான் ஸ்கிப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்கிப். நானே கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகி இந்த மாதிரி வந்து ஒரு கால்லையும் நான் வந்து ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பித்தேன். பட் இது வந்து கொஞ்சம் டைம் டியூரேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆச்சு. பட் இதான் என்னுடைய நெக்ஸ்ட் லெவல், இதான் என்னுடைய நெக்ஸ்ட் ப்ரோக்ரஸாக இருந்துச்சு. இப்போது நான் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன். பட் இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப மாதம் எடுத்துச்சு. அப்போ தான் நினச்சேன், ஒரு விஷயம் நம்ம பண்ணணுன்னா அதை டெய்லி ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து வரல அப்படின்ட்டு விடாமல் நம்ம வந்து அதை டெய்லி ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஸ்கிப்பிங்க்கு மட்டும் இல்லை, லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் அதே மாதிரி பண்ணோன்னா நம்ம சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம்.